எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். அந்த 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படிங்கிறது இந்த ஒரு இடத்துல மட்டுமே இல்லை. எஸ்தர் புஸ்தகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியம் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். நினைக்கிறது எதுவுமே அதில் நடக்காது, யார் நினைக்கிறதுமே அதில் நடக்காது. ஆமான் நினைக்கிறது நடக்காது, முர்தக்காய் நினைக்கிறது நடக்காது, ஒவ்வொன்றும் மாறி மாறி யூத ஜனங்கள் நினைச்சது நடக்காது, ஒவ்வொன்றும் நடக்காது. எல்லாமே மாறுதலாய் முடியும். பொதுவாக நாம் அத்தனை பேருக்குமே இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் நடக்கிற சம்பவங்களைப் போல் நிறைய காரியங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும். நாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதாவது சொல்லுவாங்க லைஃப் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்ப்புகள் நிறைந்தது தான் வாழ்க்கை அப்படிம்பாங்க. ஆனால் பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு வச்சுருக்கிறது எப்படின்னா, மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் கிவ் மோர் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக எதிர்பார்ப்பு என்ன செய்யும்? அதிக ஏமாற்றத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏமாற்றமே இருக்காது. ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது சுவாரஸ்யமாக தான் இருக்குது. ஆண்டவர் என்ன செய்வாருங்கிறத டெய்லி பார்க்கலாம். நமக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. அப்போ நாம் நினைக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும், அல்லது நாம் நினைக்கிற விஷயத்துக்கு பதிலாக வேறொன்றை கர்த்தர் செய்வார். பெரும்பாலும் இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அதாவது 4ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த காரியங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது அவர்கள் நினைக்கிற காரியம் ஒன்றுமே நடக்கவில்லை. ஒரு 4 காரியங்கள். ஏன் கடைசியாக அப்படி காரியம் மாறுதலாய் முடிந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு முடிக்க போகிறோம். முதலாவது ஒரு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே. எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான் என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து, இதான் அவன் எக்ஸ்பெக்டேஷன். என்னை இல்லாம வேற யாரையா இவர் ஆசீர்வதிக்க போறாரு, என்னை யாரு கனப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லி ஆமான் நினைத்து கொண்டு அப்புறம் ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், இதுதான் ஆமானுடையதான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, ராஜா மனசுல ஒன்று இருக்குது, ராஜா ஒன்று நினைச்சிருக்கிறாரு. ஆனால் ராஜா என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறாருன்னே தெரியாது. ராஜாவுடைய எண்ணம் என்ன, சித்தம் என்ன தெரியாது. ஆனால் ராஜா ஒரு கேள்வி கேட்ட உடனே அவனா ஒன்று நினச்சிக்கிட்டான், நம்மளை தவிர வேற யாரப்பா அவர் கனம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி. அப்போது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறது. என்னன்னா, வேற யாரை கனப்படுத்த போறாரு, என்ன கனப்படுத்த இல்லாமல் வேற யார் இருக்கா இந்த ராஜ்யத்தில் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, தன்மேல ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் வசனம் எப்படி அந்த சம்பவம் எப்படி போய் முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிகாரத்தில் ராஜா சொல்றாரு, இதே காரியத்தை நீ என்ன செய்ய, இப்போ நீ என்னென்னலாம் சொன்னியோப்பா அதை எல்லாத்தையும் போய் நீ என்ன பண்ணு, முர்தக்காய்க்கு போய் பண்ணுன்னு சொல்லிட்டார். இது அவன் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். பல நேரங்களிலே நாம் இப்படித்தான் கனப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம், உயர்த்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். நமக்கு ஒரு உயர்வு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உயர்வு அப்படியே மாறி வேறு யார் கைக்காவது போயிடும், நம்ம கண்ணுக்கு முன்னாடியே போகும். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம தான் அடுத்த ப்ரமோஷன், நம்ம தான் அடுத்து, நமக்கு அப்புறம் தான் இப்போது அவருக்கு அடுத்து நம்ம தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் திடீர்னு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தமே இல்லாத ஆள் ஒருத்தர் அங்கே வந்துடுவாப்புல. இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஆமான் கொஞ்சம் பரவாயில்லன்னு போய் நான் என்னன்னு கேட்டால், ஆமான் அப்படி சொன்ன உடனே ஆமான் தன்னை பற்றி நினச்சிக்கிட்டு ஐயோ பயந்து வீட்டுக்கு ஓடிட்டான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த ராஜாவுக்கு அறிவே இல்லை, என்னை விட்டுட்டு இன்னொரு ஆளை போய் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ராஜாவை திட்ட தொடங்கிடுவோம். இதுதான் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன், இதுதான் நம்முடைய சுபாவம். தேவன் உங்களுக்கு நியமித்ததை கண்டிப்பாக உங்கள் கையிலே கொண்டு வந்து கொடுப்பார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தேவன் நியமித்திருக்கிற எல்லா காரியமும் உங்களுடைய தான் நம்ம நினச்சிக்க கூடாது. நாம் அப்படியே சில நேரத்தில் சில காரியங்கள் நடக்கும்போது, உதாரணமாக நான் என்ன வச்சே சொல்கிறேனே, இந்த ஊழியத்தின் பாதையில் ஆரம்பிக்கும் பொழுது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் திடீர்னு ஊழியத்துக்கு போன்னு சொல்கிறாரு.
ஒரு 6 மாதம் 8 மாதம் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் கடைசியாக ஃபைனலாக இல்லை நீ ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் பேசின போது வேலையை குவிட் பண்ணிட்டு இங்கே வரும்போது என்ன கனவு தெரியுமா? சரி, ஆண்டவர் இவ்வளோ தூரம் 8 மாதம் பேசி கூட்டுட்டு வராரு, வேலையை விட்டுட்டு இங்கே வரோம் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தால் 11 மாதம் ஒரு மீட்டிங் கூட இல்லை. ஒரு மீட்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போவோம், யாராவது கூப்பிடுவாங்க, போய் ப்ரேயருக்கு தான் கூப்பிடுவாங்க, மீட்டிங்க்கு கூப்பிட மாட்டாங்க, செய்தி கொடுக்க கூப்பிட மாட்டாங்க. போவோம், அவங்களோட ப்ரேயரில் உட்காருவோம். எல்லாரும் நல்லா சொல்லுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறீங்க பிரதர், அடுத்த ஜெபத்துக்கு வந்துருங்கம்பாங்க. ஒருத்தர் கூட மெசேஜுக்கு கூப்பிட மாட்டாங்க. நம்ம வந்ததே எதுக்காக வந்தோம்? ராஜா நம்மளை கனப்படுத்தி மேலே தூக்கிட்டு போகிறார் போல, எங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொல்லி. கடைசியில் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு, நீ ஊழியத்துக்கு தான் வந்தியா இல்லை வேறு எதுக்காவது வந்தியான்னு. அந்த சந்தேகம் கடைசியாக எனக்கும் வந்துருச்சு. நம்ம ஊழியத்துக்கு தான் வந்தோமா, கர்த்தர் தான் கூப்பிட்டாரா? நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இப்படி நம்ம ஒரு எதிர்பார்ப்பு, இப்படி வரும் அப்படி வரும், இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, கனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காலம் வரும்போது ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஒரு நாள் வரும், கர்த்தர் உயர்த்துகிற காலம் ஒன்று வரும். அப்போ ஒரு கூட்டத்துக்கு என்ன இருக்குது? நாம் நினைக்கும் போது அது நடந்துடணும், நாம் நினைக்கும் போது அந்த உயர்வு வரணும். நம்மளை கர்த்தர் இப்போ ஆசீர்வதிச்சிருவார். அதாவது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நோட்டு எழுதுறவர் இல்லை, அந்தந்த காலகட்டத்துக்கு எழுதுகிற மாதிரி டைம் டேபிள் எழுதுறவர் இல்லை. அவர் நம் தாயின் கருவிலே உருவாகும் போதே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டார், மொத்தத்தையும் குறித்து வச்சுட்டார். புதுசாக ஒன்று ஆண்டவர் செய்ய போகிறதே இல்லை. இதில் வேற நம்ம புதுசாக வேற ஆண்டவருக்கு வேறு அட்வைஸ் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குதே உங்களுக்கு தெரியுமா? நம்மளை ஆண்டவர் கைவிட்டுட்டார் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா, நாம் இதில் இன்னொரு கொடுமை ஒன்று இருக்குது. நாம் உயர்த்தப்படலைங்கிறது ஒரு வருத்தம். நமக்கு எவன் பிடிக்காதோ அவனை உயர்த்தி இருப்பார். இருக்கிறதுலேயே அதுதான் நமக்கு ரொம்ப கொடுமை. நான் கூட பரவாயில்லைங்க, என்னை விடுங்க, அவன் என்ன பண்ணான்னு மேலே கூப்பிட்டு வந்தார். இது பெரும்பாலும் சபையில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் மேலே அந்த கோபம் வரும். பாஸ்டர் இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரோம், நம்ம கண்ணுக்கு தெரில, என்ன பண்ணார்னு அவரை தூக்கி மேலே நிற்க வச்சு பாட்டு பாட விட்டுட்டார் அதுக்குள்ளே அப்படிம்பார். அப்படின்னு விசுவாசிக்க ஒரு எண்ணம். அதாவது இந்த புல்பீட்டுக்கு நிற்கிறதுக்கு கர்த்தர் யாரை முன்குறிக்கிறாரோ அவர்கள் தான் நிற்க முடியும். இங்கே அதுக்கு ஏஜோ அனுபவமோ அதெல்லாம் கர்த்தர் பார்வை இருக்குது. மோசேக்கு அப்புறம் யார் வரணுங்கிறது ஒரு காரணம் இருக்குது. நியாயமாக பார்த்தா மோசேக்கு அப்புறம் வேற யாரோ தான் வரணும். ஆனால் வந்தது யார்? யோசுவா வந்துட்டார். இவங்கெல்லாம் என்ன நினச்சாங்க? நாம் ஆசாரிப்பு கூடாரத்தில் நிற்கிறோம், அந்த வேலை பார்க்குறோம், இந்த வேலை பார்க்குறோம், அடுத்து மோசேக்கு அப்புறம் நம்ம தான் நடத்த போகிறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, சம்மந்தமே இல்லாமல் மலைக்கடியில் உட்காந்துட்டு இருக்க ஒரு பையனை கூப்பிட்டு வந்துட்டார். தம்பி நீ வா, நீ தான் நடத்து அடுத்துன்னு. இப்போ அத்தனை பேருக்கு எப்படி இருக்கும்? இப்போ இவனுக்கே பயமாக இருக்குது. யாருக்கு? யோசுவாவுக்கே பயமாக இருக்குது. ஆண்டவரே, இவ்வளோ பேரை நான் எப்படி நடத்துறது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். இப்போ பிரச்சனையே அதுதான். மோசே கூட இருக்கும்போது தான் அவனுங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணானுங்க. மோசே கூட இருக்கும்போது தான் முறுமுறுத்தானுங்க. மோசே கூட இருக்கும்போது தான் எதிர்த்து பேசினானுங்க. மோசே கூட இருக்கும்போது தான் என்னை கொல்ல பார்த்தியான்னு கேட்குறானுங்க, வழியில் கொண்டு வந்து சாகடிக்க பார்த்தியான்னு கேட்குறாங்க. இப்போ இவர் சொல்கிறாரு, நான் மோசே கூட இருந்தது போலவே இருக்கிறேன். அதுக்கு நம்ம இருக்காமே இருக்கலாம். அவன் கூட இருக்கும்போது தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு ஆண்டவரே. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் மோசையோடு கூட எப்படி இருந்தேனோ அப்படி உன் கூட இருப்பேன்னு அர்த்தம். அதாவது மோசே கூட இருந்த மாதிரி இவங்க பார்த்த மாதிரி நீ பார்க்க மாட்டே. நல்லா கவனிச்சு பாருங்க. யோசுவா கிட்ட கர்த்தர் வந்த பிறகு ஒரு தடவை கூட அவர்கள் முறுமுறுக்கவில்லை, ஒரு தடவை கூட எதிர்த்து பேசவில்லை, ஒரு தடவை கூட அவனுங்க என்ன செய்யலை, அவங்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசலை. கானான் போய் சேர்ற வரைக்கும் பொறுமையாக இருந்தானுங்க. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா? சில நேரத்தில் கர்த்தர் யாரை உயர்த்த வேண்டும் என்று வைத்திருக்கிறார்ன்றது கர்த்தருக்கு நல்லா தெரியும். இவனை கொண்டு வந்து இந்த நேரத்தில் இப்படி உயர்த்தினா அது நல்லதாக முடியும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். காட் ப்ரீ பிளான்டு எல்லாமே. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற காரியம் நடக்காது. நாம் நினச்சிட்டு இருக்கிற காரியம் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. நாம் ஆண்டவருக்கு பிளான் கொடுக்க வேண்டியதில்லை. அவர்கிட்ட ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் இருக்குது. அவர் தான் அடிக்கடி சொல்வார், நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே நீ கட்டுவதற்கு, ஆமாம், நீ உன் இஷ்டத்தை யூஸ் பண்ணாதன்னு அர்த்தம். நீ எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாத. ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் ப்ரீ பிளான்ட். இன்னைக்கு இதுதான் இங்கே பிரச்சனை. இதில் இன்னொரு கூட்டம் இருக்குது, அது இதை விட கொடுமையான கூட்டம். ஆமான் கூட்டமே இங்கே இருக்குங்க. அது என்ன தெரியுமா? இது எப்படியாவது அவனை தட்டி விட்டு மேலே வந்துடலான்னு ஒரு நினைப்பில் இருக்கும். எப்படியாவது அவனை தட்டிட்டு என்ன செஞ்சிடலாம். இவன் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? இவங்க எல்லாரும் இதில் ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தீங்கன்னா
மொர்தெக்காய் ராஜாவை காப்பாற்றியிருக்கிறான். ஆனால் அவன் அதை பற்றி என்ன செய்யல, ஒரு பெருசாக நினைக்கல. அவன் எங்கேயோ ஒரு வாசலில் போய் ரோட்டில் உட்காந்துருக்கிறான். இது என்ன சொல்கிறது, ராஜா செலக்ட் பண்ணி மேலே வந்தாள். ஆனால் எஸ்தர் புஸ்தகத்தை நான் படித்த வரைக்கும் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, ஆமானை விட கொஞ்சம் அறிவு குறைவு தான் அந்த ராஜாவுக்கு. உடனே மோதிரத்தை கழட்டி கொடுத்துறான் எல்லார்ட்டையும். ஆமான்ட்டையும் கழட்டி கொடுத்துட்டான், மொர்தெக்காய்ட்டையும் கழட்டி கொடுத்துட்டான், யார் போய் கேட்டாலும் கழட்டி கொடுத்துட்டான் அந்த ராஜா, அகாஸ்வேரு ராஜா. அவன் என்ன பண்ணிட்டான், ஆமானத்துக்கு மேலே உட்கார வச்சுட்டான். உட்கார வச்ச உடனே ஆமான் மாதிரி ஆட்கள் இருப்பாங்க கொஞ்சம் பேர், இது வேலையே பார்த்துருக்காது, ஆனால் மேலே உட்காரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். அப்படி ஒரு குரூப் இருக்குது. இது இந்த ஆமான் குரூப்பு. இது சும்மாவே மேலே உட்காந்துக்கணும்னு நினைக்கும். இப்போ திடீர்னு இந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒருத்தன் பின்னாடி உட்காந்துருப்பான். சில நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள் நெருடலாக இருக்கும். என்ன நமக்கு ஒன்றுமே இல்லையே, ஒரு உயர்வு இல்லையே, ஒன்றுமே செய்யலையே, யாருமே கண்டுக்க மாட்டாங்களே. நான் சொல்கிறேன், யாருமே உங்களை கண்டுக்கவே வேண்டாம். உங்களை பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. பரலோகம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கு, ஞாபக புஸ்தகத்தில் இருக்கு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒருத்தர் உண்மையாக வேலை செஞ்ச ஒருத்தனை கர்த்தர் விடவே மாட்டார். எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, தேவன் நம்ம உண்மையாக செஞ்ச ஒரு விஷயத்தை கூட, அன்றைக்கி செஞ்ச ஒரு விஷயத்தை கூட மிஸ் பண்ணாமல் பைபிளில் எழுதியிருப்பார். இந்த யாபேசுங்கிறவன் யாருனாவது உங்களுக்கு தெரியுமா? எதை பற்றி, அவனை பற்றின எந்த குறிப்பாவது உங்ககிட்ட இருக்குதா? ஆனால் அவன் பண்ண ஒரு ஜெபம் மட்டும் அதில் இருக்கும். அவன் உண்மையாக ஒரு ஜெபம் பண்ணியிருக்கான். அந்த ஒரு ஜெபத்தை கூட விடாதபடிக்கு கர்த்தர் அதில் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறார். அதையே மென்ஷன் பண்ணி வச்சிருப்பார்னா, நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் செய்த அத்தனை காரியங்களையும் கர்த்தர் முன்குறித்து தான் வச்சிருக்கிறார். இன்றைக்கி பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் இன்றைக்கி பெருசாக இருக்கும் போது தான் நீங்கள் பார்க்குறீங்க, சரியா? ஆனால் இவர்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அவங்க சபையில் அவங்க எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்கன்னு கர்த்தர் பார்த்ததுனால தான் இன்றைக்கி அவங்க பெரிய ஊழியக்காரராக மேலே உட்காந்துருக்கிறாங்க. ஆண்டவர் யாரையும் சும்மா கொண்டு மேலே உட்கார வைக்கிறது இல்லை. சும்மா இருந்துட்டு போட்டோம். நம்ம சாமுவேல் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது அண்ணன் இந்த ஈசாயோடைய முதல் பையனை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவார் தெரியுமா? எழுந்திரிச்சு போய் அபிஷேகம் பண்ண போயிடுவார் ராஜாவா. அப்போ ஆண்டவர் சொல்வார், நீயோ முகத்தை பார்க்கிறாய், நானும் இருதயத்தை பார்க்குறேன். ஆள் பார்த்தா வாட்ட சாட்டமாக இருக்கான். அப்படி பார்த்த உடனே ஓ சூப்பர், இவனை தான் ராஜாவாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏந்திரிச்சு போயிட்டான். ஆனால் தாவீது வரும்போது பார்த்தீங்களா, சாமுவேல் என்ன பண்ணுவான்னு, அவனை பார்த்தாலே, இப்போது 8 பேர் வீட்டில் 7 பேர் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ மிச்சம் ஒருத்தன் தான் இருக்கான். அப்போ யாராக தான் இருக்கணும்? ராஜா. இது நார்மல் காமன் சென்ஸ் இல்லையா? நார்மல் காமன் சென்ஸ். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்ட மாதிரி. அப்போ பாருங்கள், 8 பேர் வீட்டில் இருக்கான், 7 பேர் இல்லைன்ட்டாரு. அப்போ கண்டிப்பாக யார் தான்? 8ஆவதா உள்ளவன் தான். ஆனால் தாவீது வரும்பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேலை பார்த்து நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது வரும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு? உட்காந்தே இருக்காரு. ஆனால் முதல் பையன் வரும்போது என்ன பண்ணிட்டாரு? அது என்னன்னா, இவர் வெளியே பார்க்குறாரு, வாட்டா சட்டமாக இருக்கான். இவர் வரதை பார்க்குறாரு. இவன் பார்த்தா வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு நல்லா வேர்க்க விறுவிறுக்க தம்பி ஓடி வரான். நல்லா சோப்பாக தான் இருக்கான் பையன், பார்க்கறதுக்கு சிவந்த மேனி உள்ளவன் இருக்கு. ஆனால் ராஜா மாதிரி இல்லை இல்லையா? பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இல்லை? ராஜா மாதிரி இல்லை. ஆனால் கர்த்தர் பார்வைக்கு அவன் தான் ராஜா. கர்த்தர் பார்வைக்கு அவன் ராஜாவாக தெரிகிறான். அதே தேவன் தான் இன்னும் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதே தேவன் தான் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏன் இன்னைக்கு செலக்ட் பண்ணாரு? இன்னைக்கு சில பெரிய ஊழியக்காரங்களாம் அன்னைக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு என்னை வர சொல்லியிருந்தாங்க ஒரு நாட்டில். ஸோ ஃப்ளைட்லாம் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தாங்க. போய் இறங்கிட்டு ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். அவர் ஒரு சீனியர் பாஸ்டர். அவர் வந்தார். அவர் அப்போ தான் என்னை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு காரை விட்டு இறங்கினார். இப்படி என்னை பார்த்தாரு. நீங்களா வெளிப்படுத்தின விசேஷம் எடுக்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாண்ண. எந்த பைபிள் காலேஜ் படிச்சிங்கன்னாரு. எந்த பைபிள் காலேஜும் போகலன்ன. சரி வாங்க. இவ்வளோ தான் வரவேற்பு. அவர் எதிர்பார்த்தது என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம்னா நல்ல ஆள் பார்க்க ஸ்டவுட்டாக, நல்ல ஹைட்டாக, கம்பீரமாக ப்ரைஸ் த லார்ட் அப்படி அந்த ப்ரைஸ் த லார்டை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு சொன்னால் தான் நல்ல ஊழியக்கார். தெரியுமா உங்களுக்கு? வேத பண்டிதராக இருந்தால் அவர் எப்படி சொல்லணும்? ப்ரைஸ் த லார்டை, ப்ரைஸ் த லார்ட், நல்லா இருக்கீங்களோ அப்படி கேட்டால் தான் அவங்க பாஸ்டராக ஒத்துப்பாங்க ஒரு காலத்தில்.
இப்போ என்னெல்லாம் அவங்க ஒத்துக்கவே இல்லை ஆரம்பத்தில். அதுவும் வெளிப்படுத்தின விசேஷம்னா ஒத்துக்கவே இல்லை. கன்ஃபார்மாக நான் எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன், வெளியே பார்க்குறாங்க, ஆனால் கர்த்தர் பார்த்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு இல்லை, நீ முதல்ல உன் சபையில் ஒரு நாள் பாய் போட்டல்ல, ஒரு நாள் உங்கள் சபையில் உட்காந்து பெருக்குனீங்கல்ல, யாருக்கும் தெரியாத போது டாய்லெட்டை க்ளீன் பண்ணீங்கல்ல, அன்னைக்கே கர்த்தர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு நாள் உனக்கு ராஜவஸ்திரம் தரித்து குதிரையின் மேல் உட்கார வைத்து உன்னை ஊர் முழுக்க இவன் என்னுடைய பையன் என்று சொல்ல வைப்பேன் என்பதை கர்த்தர் அன்னைக்கே நிர்ணயம் பண்ணிட்டார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. எல்லாரும் நினச்சாங்க இவன் தான் சொல்லி, அவனே நினச்சா நான் தான் சொல்லி. ஆனால் கர்த்தருடைய பார்வை மொர்தெக்காயின் மேல் இருக்கிறது. எப்பவுமே நினச்சிக்காதீங்க எல்லாத்துக்கும் நம்ம தானும் நினச்சிக்க கூடாது. ஆண்டவர் சிலரை உயர்த்தும் போது இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தும் போது அந்த உயர்வுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். புரியுதா? இவனுக்கா இந்த ஆளுக்கா அதெல்லாம் என்னால் முடியாது. சவுலை தேவன் ராஜாவாக ஏற்படுத்தின உடனே ஜனங்கள் என்ன சொன்னாங்களாம், பேலியாளின் மக்கள் என்ன சொன்னாங்களாம், இவனா நமக்கு ராஜா. பல நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். சிலரை கர்த்தர் உயர்த்தும் போது, வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருப்பீங்க, உங்களை விட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான ஆளாக இருப்பார், படிப்பு குறைவாக இருப்பார், திடீர்னு அந்த ஆளை தூக்கி உங்களுக்கு மேலே உட்கார வச்சுருவாங்க. ஏன் தெரியுமா கர்த்தர் அப்படி வைக்கிறாரு? உன்னுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெருமைகள் கொஞ்சம் இருக்குது, அதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஒருத்தனை உட்கார வைக்கும் போது மேலான அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறார். ஒரு தம்பி திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டார். ஆனால் அவங்க அப்பா அதுக்கு முன்னாடியே அவனை பாஸ்டராக உருவாக்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டார். ஆனால் ஒரு நாள் இறந்துட்டார். இப்போ அந்த தம்பி அப்படியே பாஸ்டர் ஆன உடனே அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் ஒன்று உட்காந்துருக்குல்ல உள்ள, அவர்களுக்கு இவனை ஏற்றுக்கொள்வது எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்குது. எப்படி இருக்குது? நான் பார்த்து விளையாடின பையன், நான் பார்த்து வந்த பையன், இவனா நமக்கு போதிக்கிறான் அப்படின்னு என்ன செய்ய முடியும்? ஏலிகிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஆண்டவர் திடீர்னு சாமுவேல்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. சாமுவேல்கிட்ட பேச ஆரம்பித்தா ஏலி எவ்வளோ கெட்டவன் தான், ஆனால் அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுகிறாருன்னு தெரிஞ்ச உடனே கர்த்தர் என்ன சொன்னார்னு கை கட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை எனக்கு சொல்லு. ஆண்டவர் சில நேரங்களில் உங்களுக்கு மேலாக ஒருத்தரை உட்கார வைக்கும் போது நீங்கள் வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் அனுபவத்தில் பெரியவர்களாக இருந்தாலும், இந்த சர்ச்சில் உட்காந்துட்டு ஒரு 30 தடவை 40 தடவை பைபிளை மொத்தமாக படித்து முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மேலேருந்து எது பேசினாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது? சாட்டிஸ்ஃபையே ஆகாது. இதெல்லாம் நான் அந்த காலத்திலேயே கேட்டேன், இதெல்லாம் அவர் அன்னைக்கே பேசிட்டார். இப்படி பேசிக்கிட்டு ஒரு குரூப் உட்காந்துருக்கோம். இன்னைக்கு ஒரு சபைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த ஆமான் மாதிரி என்னைத்தான் கனம் பண்ணுவார் ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, நீ இல்லை வேற ஒருத்தன் இருக்கான். அந்த வேற ஒருத்தனை கனம் பண்ணும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரணும். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்யறதில்ல, செலக்ட் பண்ணுறதில்ல. ராஜாவாக இருக்கிறதுக்கு தாவீது தான் கரெக்டு, ஆனால் தளபதியாக இருப்பதுக்கு யோவாப் தான் கரெக்டு. அவனை தான் அங்கே செலக்ட் பண்ண முடியும். யோவாப் நினைக்கக்கூடாது நான் ஏன் ராஜாவாக இருக்கக்கூடாது, நான் தான் சண்டை போட்டு இந்த தாவீது ராஜாவாக இருக்கிற பல யுத்தத்துக்கு நான் தான் நல்லா பண்ணியிருக்கிறேன், நான் ஏன் ராஜாவாக இருக்கக்கூடாது? நீ இருக்க முடியாது தம்பி, நீ ராஜாவாக இருக்க முடியாது. ஏன்னா அது அபிஷேகம். கர்த்தர் அவனை மேலே உட்கார வச்சிருக்கிறாரு. உனக்கு இன்னொரு அபிஷேகம், அவனுக்கு உதவி செய்கிற அபிஷேகம். பல நேரங்களிலே நான் மொர்தெக்காயாய் இருக்க வேண்டும், ஆமான் மொர்தெக்காயாய் மாறவே முடியாது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஒரு சின்ன ஒரு வெள்ளி காசு போட்டால் கூட கர்த்தர் அதை பார்த்தாராமா? நீங்கள் செய்கிற ஒரு சின்ன காரியத்தையும் பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. த டே வில் கம், அந்த நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி மேலே உட்கார வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது வாசியுங்கள், எஸ்தரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அப்படியே ஆமான் மொர்தெக்காய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. இரண்டாவது காரியம் எப்படி மாறுதலாய் முடிந்தது? ரெண்டாவது, இந்த ஆமான் ப்ரீ பிளான்ட். என்ன ப்ரீ பிளான் தெரியுமா? இன்னைக்கு ராஜா நம்மளை கூப்பிட்டுருக்கிறாரு, நம்ம விருந்துக்கு போயிட்டு வரோம், வந்த உடனே மொர்தெக்காயை தூக்குறோம், க்ளோஸ் பண்ணுறோம். இது ரெண்டாவது ஸ்டெப்பு. ஆனால் எந்த தூக்குமரம் மொர்தெக்காய்க்கு செய்யப்பட்டதோ அதே தூக்குமரம் ஆமானுக்கு தூக்குமரமாய் மாறியது. இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது, பல இடங்களில் நடக்குது. பல நேரத்தில் நம்ம யோசிக்கிறோம்ல, இந்த இஸ்ரவேல் காசா பிரச்சனையை எடுத்துக்கோங்களேன்.
இஸ்ரேல் காசா பிரச்சனையை பற்றி மீடியாஸ் என்ன சொல்லுது அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மீடியா சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் எப்பவுமே சொல்வேன், பைபிள் என்ன சொல்லுதுங்கிறது தான் முக்கியம். ஏன்னா மனுஷ கருத்து மாறும், இது தேவனுடைய திட்டம், இது மாறவே மாறாது. இந்த காசா பிரச்சனை மட்டும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பின அத்தனை பேருடைய பிரச்சனை இங்கிருந்து ஆரம்பிக்குது. இங்கே மொர்தெகாய்க்கு மட்டும் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல, மொர்தெகாயை சேர்த்து யூதர்களுக்கு அத்தனை பேருக்கு இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கே இன்னைக்கு உள்ள மாதிரியே அன்னைக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன நடந்துச்சு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? மொர்தெகாய் ஆமானுக்கு எந்த விதமான மரியாதையும் கொடுக்கல. அவன் ஆமான் வரும்போது போகும்போது சல்யூட் அடிக்கல. கேட்டால் சொல்கிறான் நான் யூதன். அவன் சொன்னது என்னது? நார்மலாக கேட்டு பாருங்கள், நார்மலாக சொல்லி பாருங்கள். இதை சொன்ன உடனே அத்தனை பேருக்கு என்ன தோணும் தெரியுமா? யூதனுங்களுக்கு திமிரு ஜாஸ்தி. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி பாருங்கள். இப்போ இந்த இன்சிடெண்ட்டை சொல்லுங்களேன். ராஜா முத்திரை மோதத்தை ஆமானுக்கு கொடுத்து விட்டார். ஆமானை எல்லாரும் வணங்க வேண்டும் என்று யார் சொன்னது? ராஜா சொல்லி இருக்கிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? மொர்தெகாய் மட்டும் அவனை என்ன செய்யலையாமா? வணங்கவே இல்லையாமா. நீ ஏண்டா வணங்கலன்னு கேட்டா அவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னது? நான் யூதன். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு இதை மட்டும் பாருங்களேன், எப்படி இருக்கும் தெரியுமா? எவ்வளோ திமிரு இந்த யூதனுக்கு பாருங்க. ராஜா எல்லாரையும் வணங்க வேண்டும் என்று சொல்லுகிறார், இவன் என்ன சொல்றான்? வணங்க முடியாதுன்னு சொல்றான். அப்போனா இந்த யூதனுக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். இப்படி தான் பார்க்கறதுக்கு தெரியும், வெளியே பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியும். உள்ள கொஞ்சம் போய் படிச்சு பாருங்க. ஏன் அவன் வணங்கலைங்கிறதுக்கு காரணம் இருக்குது அந்த இடத்துல. ஏன் ஆமானை வணங்கவில்லை, அவன் ஏன் ராஜாவை கனப்படுத்துகிறான், ஏன் ஆமானை வணங்கவில்லைங்கிறதுக்கெல்லாம் உள்ள ரீசன் இருக்கு. அவங்க செய்கிற காரியங்களை எல்லாம் பார்த்துட்டே இருக்கிறான். இந்த ஆமான் யூதர்களுக்கு என்ன செய்கிறான், யூதர்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுறான். அவனுக்கு பேர் துஷ்ட ஆமான். என்ன ஆமான்? துஷ்ட ஆமான். அவன் வணங்க மாட்டேங்கிற முடிவுக்கு வந்துட்டான். இப்போ நீங்கள் உள்ளே போய் படித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியுது, யூதன் செஞ்சதுக்கு என்ன இருக்குது? ஒரு காரணம் இருக்கிறது அப்படின்னு இருக்கு. நீங்கள் இதை ஃபுல்லாக படித்து பாருங்களேன். வெளிப்படையாக நீங்கள் நார்மலாக படிச்சிங்கன்னா எஸ்தரும் மொர்தெகாயும் சேர்ந்து யூதர்களுக்கு விரோதமாக இருந்த எல்லாரையும் க்ளோஸ் பண்ணி போட்டாங்கன்னு இருக்குது. நார்மலாக இருக்கும்போது படித்து பாருங்க. ஆனால் உள்ளே கொஞ்சம் டீப்பாக போய் படித்து பாருங்க. அதுக்கு முன்னாடி அத்தனை பேரும் யூதர்களை கொலை பண்ணுவதற்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 13ஆம் தேதி இவங்களை க்ளோஸ் பண்ணுறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. 12ஆம் மாதம் 13ஆம் தேதி. ஆனால் அந்த விஷயம் பின்னாடி தான் வருது. முன்னாடி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எஸ்தரும் மொர்தெகாயும் சேர்ந்து எல்லாரையும் கொலை பண்ணிட்டாங்க. அப்படிதான். அந்த மாதிரி தான் இன்னைக்கும் சரி, யூதர்களுக்கு விரோதமாக வரக்கூடிய செய்திகள் எல்லாமே பார்க்கறதுக்கு மீடியாவில் எல்லாரும் சொல்கிறாங்க, இந்த யூதர்கள் பாருங்க பாலஸ்தீனத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. யூதர்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி யூதர்களை என்ன பண்ணாங்க, அவனுடைய ரியாக்ஷனை தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரியாக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணான். சில ஆட்கள் இருக்காங்க நம்மக்கிட்ட உட்காந்து பொறுமையாக கோவப்படுத்துவான். பார்த்துருக்கீங்களா? நம்மளை டென்ஷன் படுத்துறானே, அவன் எப்படி டென்ஷன் படுத்துவான் தெரியுமா? சவுண்டாக டென்ஷன் படுத்த மாட்டான், பொறுமையாக டென்ஷன் படுத்துவான். ஆனால் உங்களுக்கு எனக்கும் அவனுக்கு பதில் பொறுமையாக சொல்ல தெரியாது. 2 கத்துவோம் பாருங்க. பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா? அவன் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கான், இவன் என்ன கத்துறான் பாருங்க. சில நேரத்தில் நம்மளை ட்ரிகர் பண்ணுற ஆட்கள் இருக்குது, இப்படி கோவப்படுத்தி விட்டு அது அமைதியாக உட்காந்துருக்கும். அப்புறம் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப கோவக்கார், ரொம்ப திட்டார், அடிக்க கை ஓங்கிட்டார். ஏன் ஓங்கினார்? அதான் பிரச்சனை. இஸ்ரவேலுக்கும் இப்போ அதான் பிரச்சனை. இஸ்ரவேல் அடித்தா எல்லா சேனல்லையும் வந்துடும். இஸ்ரவேலை நீங்கள் போய் அடித்து பாருங்க, 1-2 சேனலில் ஓரமாக வரும். அவன் 1000 பேரை கொண்டானா பிரச்சனை இல்லை, இவன் திருப்பி 10,000 பேரை கொண்டுருவான், அது பிரச்சனை இஷ்யூ ஆகிடும். அந்த மாதிரி தான் அன்னைக்கும் நடந்துச்சு. இந்த புக்கு முழுக்க வாசித்து பாருங்க, எஸ்தரின் புஸ்தகத்தில் அப்படி தான் இருக்கு. அப்போ என்ன நடந்துச்சு? இந்த மொர்தெகாய்க்கு அவன் செஞ்சுட்டான் ஒரு தூக்கு. இவனை தூக்குறோம், இவன் இல்லாமல் பண்ணுறோம், காலி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் எப்படி காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார்? எந்த தூக்கு மரத்தை இவனுக்கு செஞ்சு வச்சானோ அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்கு செய்ய சொல்லி ஒருத்தர் இவனுக்கு ஐடியா கொடுத்தாங்க. யார் கொடுத்தது ஐடியா? ஒய்ஃபு. அவங்க தான் சொன்னாங்க. 14வது வசனம் 5:14
அப்பொழுது அவன் மனைவியாகிய சிரேஷும் அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்குமரம் செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும், பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இவங்களே தான் அடுத்த அதிகாரத்துல சொன்னாங்க, நீ தாழ்ந்து போக தொடங்கினீர், நீ அவனை மேற்கொள்ள முடியாது. ஆமானுக்கு வாச்சது எதுவுமே சரியில்லை. மனைவியும் அதே தான், ஃப்ரெண்ட்ஸும் அதே தான். அவன் தான் இந்த ஐடியா கொடுத்தவனே, ஆமானுக்கு இந்த மொர்தெகாய்க்கு இந்த மரத்தை செஞ்சிருன்னு. அவனே தான் அடுத்த அதிகாரத்தில் சொல்கிறான், இல்லை உன்னால் மேற்கொள்ளவே முடியாது. இதுதான் ஆமான் மாதிரி ஆட்களுக்கு நேரிடும். இவன் சுய புத்தி இல்லாதவன். இவன் ஒரு மரத்தை செஞ்சுட்டு அவன் பேச்சை கேட்டு அதுவே கடைசியில் அவனுக்கு என்னவா மாறிடுச்சு? தூக்கு மரமாக மாறிடுச்சு. இன்றைக்கும் இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. யார் பேச்சையாவது கேட்டுக்கிட்டு அதுக்கு அதுவே தூக்கு மரம் செய்கிறது, அதுக்கு அதுவே கொண்டு போய் சாகிறது இருக்கு. ஒரு குரூப் இருக்கு, நம்ம இதுக்கு ஆலோசனை கொடுக்குற ஒரு குரூப் இருக்கு. அவங்கள இந்த இடத்த விட்டு தூக்கிடணும், நம்ம அந்த இடத்துக்கு வந்துடணும், இவங்களை இல்லாமல் பண்ணிடணும், காலி பண்ணிடணும், அப்படிலாம் பிளான் பண்ணி பண்ணுவான். இவனுக்கு கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க? அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. பிரதர், நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அவரை கரெக்டாக லாக் பண்ணி தூக்கிடலாம் பிரதர்னு. கடைசியில் பார்த்தா எந்த பிளான் பண்ணானோ அந்த பிளான்ல அவனே க்ளோஸ் ஆயிடுவான். கடைசியில் அந்த இடத்துல அவனே இருக்க மாட்டான். இதுதான் எப்போவுமே காரியம் மாறுதலாய் முடியும். எப்பவுமே உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை இந்த செய்தியின் வாயிலாக உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. யாரையுமே நீங்கள் தண்டிக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்க தப்பு செஞ்சிருந்தால் கர்த்தரே அவர்களுக்கு நியாயம் தீர்க்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம நியாயம் தீர்க்க போனோம்னா சில நேரத்தில் அது தவறுதலாக முடியும். ஒரு ஓமையில் ஆண்டவர் சொல்வார், நீர் நல்ல நிலங்களை விதைத்தீர், களைகளை யாரோ விதைச்சிட்டாங்க, களைகளை நாங்கள் வேணால் பிடுங்கட்டோமான்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க? கேட்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்வார், நீங்கள் களைகளோடு கூட சேர்த்து நல்ல விதைகளையும் பிடுங்கி விடுவீர்கள், அதனால் அதை வளர விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் பாரு. பல நேரங்களில் நியாய தீர்ப்பு கொடுக்குற அதிகாரத்தை கர்த்தர் தான் கையில் வச்சிருக்கிறாரு, நம்ம கையில் அதை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. இப்போ நம்ம நியாய தீர்ப்பு கொடுக்குற இடத்துக்கு வந்துடுவோம். இவனை தூக்கிடலாம், அவனை போட்டுடலாம், அவனை இல்லாமல் பண்ணிடலாம். அப்படி செய்யவும் செய்வார்கள் கொஞ்சம் பேர். ஒரு ஆலயத்தில் ஒரு சபையில் ஒரு உதவி ஊழியர் இருந்தார். அவருக்கு அப்புறம் இன்னொரு உதவி ஊழியர் வந்து சேர்ந்தார். அவருடைய வேலையே என்னன்னா, போதகர்கிட்ட போய் எல்லாரையும் போட்டு கொடுக்கறது. அதான் அவருடைய வேலையே. அதான் ஒரு நல்ல மனுஷனை என்ன பண்ணிட்டார்? போட்டு கொடுத்துட்டார். போட்டு கொடுத்து அவரை பற்றி சில விஷயங்கள்லாம் சொன்ன உடனே அந்த ஊழியக்காரரும் அதை நம்பிட்டு அந்த மனுஷனை அனுப்பிட்டார். இப்போ அந்த இடத்துக்கு இவன் வந்துட்டான். இவனுக்கு ஒரே சந்தோஷம். என்ன சந்தோஷம்? அந்த போஸ்டிங்க்கு நம்ம வந்துட்டோம், அவனை தூக்கிட்டோம் அப்படின்னு. 3 வருஷம்தான், கரெக்டாக 3 வருஷம். எவன் இன்னொருத்தனை தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தானோ அவன் மேலே திருட்டு பழியை சுமத்தி அவனை அந்த ஊழியத்தை விட்டு தூக்கிட்டார். தூக்கினதும் அதே போதகர் தான். அப்போது அந்த தூக்கப்பட்ட பிறகு அந்த மனுஷன் என்கிட்ட வந்து பேசும்போது சொன்னார், பாருங்க பாஸ்டர் விசாரிக்காம என்னை அனுப்பிச்சி விட்டாருன்னாரு. நான் கேட்டேன், ஏன் அனுப்புனாரு? இல்லை, என் மேலே இந்த மாதிரி ஒரு பழி சொல்லிட்டாரு, அதுக்கு காரணம் தெரியுமான்னாரு. நான் சொன்னேன், எனக்கு காரணம் வேற ஒன்று இருக்குது தெரியும், நீங்கள் சொல்கிற காரணம் இல்லைன்னு. என்னன்னாரு, நீ ஒருத்தனை தூக்கணும்ல 3 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ உன்னை கர்த்தர் தூக்கிட்டார், அவ்வளோதான். நீ எதை விதைத்தாயோ அதையே அறுப்பாய். யாருக்கும் தீங்கு நினைக்கிற சுபாவத்தை மட்டும் வச்சுக்காதீங்க. ஒருவேளை அவர்கள் தீங்கு நினைத்தவர்களாக இருந்தாலும் ஜஸ்ட் அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. கர்த்தர் நமக்காக வழக்காட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யாருக்கும் தூக்கு மரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சிடாதீங்க. இவனை அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம், தூக்கிடலாம், அதை பண்ணிடலாம், இதை பண்ணிடலாம். ஒரு நாளும் அந்த காரியம் வாய்க்காது. அப்படியே அது வாய்த்தாலும் ஒரு நாள் அதே காரியம் உங்களுக்கு விரோதமாக திரும்பும். நம்மகிட்ட அந்த வேலையை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த நேரத்தில் வரும்போது அப்படியே பொறுமையா அப்படியே தேவன் கையில் ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். சில வருஷங்களுக்கு முன்பாக, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாக, ஒரு சில ஊழியர்கள்லாம் எழும்பி சில காரியங்களை எல்லாம் சொல்லி அவங்க எப்படியாவது என் ஊழியத்தை ஒழிச்சிடணும்னு டிசைட் பண்ணாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுத்தாங்க. அப்போ நான் வந்துட்டு நாகர்கோயிலில் ஊழியத்தில் இருக்கிறேன். அங்கே ஒரு சீனியர் பாஸ்டர் இருக்கிறார், அவருக்கு 73 வயசு.
அவர் சர்ச்சில் தான் எனக்கு அப்போ மீட்டிங். ரொம்ப மனசு துக்கமாயிருச்சு. அப்போ அவர்கிட்ட போய் அன்றைக்கி நைட்டு பேசிகிட்டு இருந்தேன். மீட்டிங் முடிச்சுட்டு, பாஸ்டர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல பாஸ்டர் அப்படின்னும் போது அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் பண்ணது அவங்க சொன்னபடி நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா, அந்த தப்பு செஞ்சுருந்தீங்கன்னா தேவன்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடுங்க. தேவன் மன்னிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை அவர்கள் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யலைன்னா கவலையே படாதீங்க, கர்த்தர் அதை அவர்கள் தலையின் மேலே திருப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தரை விட்டு மட்டும் போயிடாதீங்கன்னு சொன்னார். அது அனுபவத்தில் அவர் சொன்ன வார்த்தை. யாருக்கு விரோதமாக ஒரு வார்த்தையும் பேசாதீங்கன்னு சொன்னார். உண்மை, நான் சொல்கிறேன், ஒருத்தருக்கு விரோதமாக பேசலை, விட்டுட்டேன், அப்படியே விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கும் நான் சொல்லுவேன், யார் யாரெல்லாம் தீங்கு பேசினாங்களோ, யார் யாரெல்லாம் எதிராக பேசினாங்களோ அத்தனை பேரையும் வந்து ஒப்புரவாகும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களே வந்து சேரும்படி கர்த்தர் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் போய் அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என் ஊழியத்தை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், வேற எதையுமே செய்யலை. ஆனால் ஒன்று நடந்தது, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். உங்கள் ஊழியத்தை, உங்கள் அபிஷேகத்தை, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததை அல்லது உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை அல்லது உங்களுக்கு கொடுத்த வேலையை கர்த்தரை தவிர வேற யாரும் உங்கள் கையிலிருந்து எடுக்கவே முடியாது. காரணம், அதை கொடுத்தவர் கர்த்தர். யார் வேணாலும் தூக்குமாரம் செய்யட்டும், யார் வேணாலும் சொல்லட்டும், உன்னை இன்னைக்கு தூக்கிடுவேன், காணாமல் பண்ணிடுவேன், சர்ச் இல்லாமல் பண்ணிடுவேன், இல்லை உன்னை இல்லாமல் பண்ணிடுவேன், நாளைக்கு இந்நேரம் நீ இருக்க மாட்ட. எலியாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிச்சு அந்த அம்மா, நாளைக்கு இந்நேரம் உன் தலை இருக்காதுன்னு சொன்ன அம்மா செத்து போச்சு. எலியா கடைசி வரைக்கும் சாகவே இல்லை. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் ஒரு நாளும் உங்களை என்னை கைவிட போகிறதே கிடையாது. சொல்கிறவன் சொல்லட்டும், தூக்குமரம் செய்யட்டும், சொல்லவே சொல்லட்டும், என்ன வேணாலும் சொல்லட்டும், இதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லட்டும். முடிஞ்சிருச்சுன்னு கர்த்தர் சொன்னால் தான் முடிஞ்சிச்சு. மனுஷன் சொன்னால் முடிஞ்சிச்சு கிடையவே கிடையாது. அவங்க வேணால் சொல்லட்டும், உன் வாழ்க்கையில் இதோட உன்னை க்ளோஸ் பண்ணிட்டேன், உனக்கு இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது. சில நேரங்களில் டாக்டர் சொல்லிடுவாங்க, என்ன சொல்லிடுவாங்க தெரியுமா, இனிமேட்டு உங்களுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்றவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்து ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் மிராக்கிளாக குழந்தை கொடுப்பார். கர்த்தர் ஏன் வெயிட் பண்ணார் தெரியுமா? அவங்க அந்த தூக்குமரம் செய்கிற வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன்னா தூக்குமரம் செஞ்சால் தானே அதில் அவங்கள போட முடியும். உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்களும் எல்லா ஹாஸ்பிட்டல் போயிடுவீங்க, எல்லா டாக்டரும் பார்த்துருவீங்க, எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக மெடிக்கல் ரிப்போர்ட் கையில் இருக்கும், உங்களுக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு. இப்போ அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், கர்த்தர் பிள்ளையை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்போ நீங்கள் போய் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடுத்த வார்த்தை, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படிம்பாங்க. அது மெடிக்கல் மிராக்கிள் இல்லை, காட்ஸ் மிராக்கிள். மெடிக்கலில் ஏது மிராக்கிள்? மெடிக்கலில் மிராக்கிளே கிடையாது. மிராக்கிள் கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. எப்போ தூக்கு மரம் செய்கிறானோ நீங்கள் நினச்சிக்கணும், அந்த தூக்கு மரத்தில் அவன் தான் விழப்போகிறான், நீங்களும் நானும் விழப்போகிறது கிடையாது. ஆனால் வரும், தூக்கு மரம் ரெடி ஆகிடும், எல்லாம் செஞ்சுருவாங்க, கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்துருவாங்க, உன்னை க்ளோஸ் பண்ணுறேன்னு முடிவு பண்ணி சொல்லிடுவாங்க. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, தூக்கு மரத்தில் கர்த்தர் என்னை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், போட அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வனாந்தரத்தை பற்றி படிக்கும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். இந்த வனாந்தரத்தில் யாராவது தேவ மனுஷன் நீதிமான் செத்துருக்கிறானா பார்த்தியான்னு கேட்டார். நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்துக்கோங்க, வனாந்தரத்துக்கு போகாத நீதிமான்களே கிடையாது. அது ஆபிரகாமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேலர்கள், கடைசியாக இயேசு கிறிஸ்து வரைக்கும், ஏன் பவுல் வரைக்கும் எல்லாம் வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. ஒருத்தர் கூட வனாந்தரத்தில் என்ன செய்யலை, சாகவே இல்லை. ஒருத்தர் கூட சாகலை. கடைசி ஆவியானவர் உணர்த்தினார், நீதிமான்கள் மட்டும் இல்லை, துஷ்ட மனுஷனாகிய இஸ்மவேலை கூட நான் வனாந்தரத்தில் காப்பாற்றி இருக்கிறேன். அவனையே காப்பாற்றினா உன்னை காப்பாற்ற மாட்டேனா? நம்மளை கர்த்தர் காப்பாற்ற மாட்டாரா? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணாலும் உருவாக்கட்டும், இதோடு உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லட்டும், இதோடு உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டோம். சிலர் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனை சொன்னாங்க, கடையெல்லாம் அவனை நம்பினவங்களாம் ஏமாற்றிட்டாங்க, கடை க்ளோஸ் ஆயிடுச்சு, அதாவது பிஸ்னஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போது அந்த மனுஷனை பார்த்து அந்த க்ளோஸ் பண்ண ஒரு ஆள் சொன்னார், இதோட அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னார். ஆனால் அந்த மனுஷன் வந்து கர்த்தரை அறிஞ்ச மனுஷன். அந்த மனுஷன் சொன்னால், கடை க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. கடை மட்டும்தான் க்ளோஸ் ஆகிருக்கு, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
என்ன காரியம் பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 வருஷத்தில் அந்த கடையை க்ளோஸ் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த மூல ஆள் செத்து போனார். வியாதிப்பட்டு செத்து போனார். அவர் செத்த விதம் ரொம்ப கோரமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மனுஷனையோ கர்த்தர் ஆசீர்வதிச்சு அதை விட பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சு உயர்த்தி மேலே கொண்டு உட்கார வச்சுட்டார். அல்லேலூயா. அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன தூக்குமாற வேணாலும் பண்ணட்டும், பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு மட்டும் ஒன்று தெரியணும், இதில் நான் சாக போகிறதே கிடையாது, இதில் அவன்தான் சாக போகிறான். எவன் உங்களுக்கு குழி வெட்டினானோ அந்த குழியில் அவனே விழுவான். எவன் தாவீது சாக வேண்டும் என்று விரட்டினானோ அவனே சாவான். தாவீது சாக மாட்டான், ராஜாவாக மாறுவான். காரியம் எப்படி முடிந்தது? மாறுதலாய் முடிந்தது. 3ஆவதாக ஒரு காரியம் வாசிங்க. 9ஆம் அதிகாரம். இப்போ நம்ம வாசிச்ச அதே வசனம், எஸ்தரின் புஸ்தகம் 9:1 வாசிங்க. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இது அடுத்த மாறுதல் என்ன தெரியுமா? யூதரை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நம்பினார்கள். யார் நம்பினது? பகைவர் நம்பினார்கள். அவங்க பகைவர் என்ன நினைச்சாங்களா? இவனை என்ன பண்ணிடலாம், மேற்கொண்டுடலாம், ஈஸி. இன்னைக்கும் யூதர்களை பார்த்து மேற்கொண்டுடலாம் அப்படின்னு அவங்க பகைவர் நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சின்ன கூட்டம், மைனாரிட்டி, ஒரு சின்ன கூட்டம். இவங்களை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், மேற்கொண்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைவரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்துச்சு. எப்பவுமே சரி, பகைவர் மேற்கொள்ள ஒரு நாளும் கர்த்தர் நம்மை அனுமதி கொடுக்க மாட்டார். இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாம் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே தான் இருக்கணுமே ஒழிய, நம்ம நம்பிக்கை இப்போ வேற மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த கடைசி காலத்தில் பகைவர் வராங்க. இப்போ புதுசாக எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாம் இங்கே மைனாரிட்டி, நாம் இங்கே வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதனால் நமக்கு வந்து பொலிட்டிக்கல் பவர் தேவை, அந்த பவர் தேவை, இந்த பவர் தேவை, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கிறிஸ்தவம் இன்னைக்கு இல்லை, அப்போஸ்தலர் காலத்திலிருந்து அது மைனாரிட்டி தான். அப்போஸ்தலர் காலத்திலிருந்து மைனாரிட்டி. ஆனால் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இதுவரைக்கும் ஒரு ராஜாவோ ராஜகுமாரத்தையோ அரசாங்கமோ அல்லது எந்த இசம், கம்யூனிசமோ பாசிசமோ நாசிசமோ எதுவும் ஜெயிச்சதாக சரித்திரமே கிடையாது. ஏன் தெரியுமா? இவர்களை மேற்கொள்ளலாம்னு நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் தான் மேற்கொண்டே வருகிறோம். விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், அவங்க கூப்பிடுறாங்க இவங்க கூப்பிடுறாங்கன்னு எங்கேயும் போகாதீங்க. உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் பண்ணுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக உருவின பட்டயத்தோடு கூட செல்லுகிறவர். அவர் காரியத்தை மாறுதலாய் முடிக்க பண்ணுகிறவர். எப்பேற்பட்டவர்களையும், ரிச்சர்ட் உம்ராண்ட் ஐயாவோட புத்தகத்தை போய் படிச்சு பாருங்க, அங்க இருக்கு பாருங்க, ஜீவனுள்ள சாட்சி. அதெல்லாம் படும் வேதனையில் பரம வெற்றி அப்படின்னு சொல்லி அற்புதமான சாட்சி. கம்யூனிசத்துக்கு நடுவில் எப்படி அவங்க ஜெயிச்சாங்க, எப்படி ஹிட்லருக்கு மத்தியில் ஜெயிச்சாங்க, எல்லாம் அதில் இருக்கு. அவ்வளவு இத்தனைக்கும் அவங்க ஒரு மைனாரிட்டி தான். ஆனால் கம்யூனிசம் இரும்பு கரன்னு சொல்லுவாங்க, இரும்பு திரைம்பாங்க. அதுக்கு நடுவுலையே பகைவர் மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் செய்தார். ஹிட்லர் கிறிஸ்தவர்களை அவ்வளோ கொடுமைப்படுத்தினாராம். யூதர்களை கொடுமைப்படுத்தினது மட்டும்தான் ஹிஸ்டரியில் வந்திருக்குது. கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினது வரவே இல்லை. கடைசியில் ஹிட்லர் எப்படி செத்தான் தெரியுமா? தன் கையாலேயே சுட்டு கொண்டு செத்து போனான், தற்கொலை பண்ணி செத்து போனான். சவுல் எப்படி செத்தானோ அதே மாதிரி தான். அவன் பட்டயத்தில் செத்து போனான், இவன் துப்பாக்கியில் செத்து போனான். ஆக மொத்தத்தில் தேவ ஜனங்களை துரத்துகிற எல்லாரும் வேக்கவேறியும் நாம் தான் மேற்கொள்ளுமே ஒழிய அவர்கள் சபையை மேற்கொள்ள மாட்டார்கள். சபையை மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் இன்னும் யார் கையிலையும் கொடுக்கவே இல்லை. உலக தோற்றம் முதல் ஆண்டவர் எழுதி வச்ச நியதி அது. ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, என் ஊழியக்காரனுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டவர்கள். எதுக்கு இந்த காலத்தில் தான் பயம்? அதான் இப்போ பாருங்க, யூதர்களுக்கு இருந்த ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு மட்டும் பாருங்க. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க.
2வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அதே அதிகாரம் 2ஆம் வசனம் 9:2. யூதர் அகாஸ்வேரு ராஜாவின் சகல நாடுகளிலும் உள்ள பட்டணங்களிலே தங்களுக்கு பொல்லாப்பு வர பண்ண பார்த்தவர்கள் மேல் கை போட கூடிக்கொண்டார்கள். ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க கூடாதிருந்தது. அவர்களை பற்றி சகல ஜனங்களுக்கும் பயம் உண்டாயிற்று. இதுதான் முக்கியம். நம்ம மேல கை போடுகிற அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கும் தரல. அதே நேரத்தில் நமக்கு எதிராக நிற்பதற்கு கர்த்தர் யாருக்கும் என்ன கொடுக்கல? அனுமதி கொடுக்கல. அதுல ஒன்று கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. என்ன தெரியுமா? நம்மை பத்தின பயம். அதான் முக்கியம். நம்மை பத்தின பயம். என்ன பயம்? இவ்வளோ சபை இருக்குதுங்கிற பயம் இல்லை. என்ன பயம் தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பயம் அவர்களுக்கு வரும். அது வரும் கண்டிப்பா. யோசித்து பாருங்க. யோவான் ஸ்நானகன் ஒத்த ஆள் வனாந்தரத்தில் இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவரை பார்த்து ஏரோது பயந்திருந்தான்னு பைபிள் சொல்லுது. எலியா ஒத்த ஆள் தான். ஆனால் ஆகாபு எலியாவை பார்க்க வந்தான்னு இருக்குது. அவன் கூப்பிட்றான், போய் வர சொல்லுங்கிறான். ஆகாபு வந்தான். அப்போஸ்தலரை குறித்து அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் மேல் கை போட அவர்கள் பயந்தார்கள். இது என்ன பயம் தெரியுமா? இவங்கெல்லாம் ஒத்தால் தான், மைனாரிட்டி. ஆனால் என்ன பயம் தெரியுமா? நம்ம மேல இருக்கிற அபிஷேக பயம். இந்த பயம் மாம்சத்தில் வரக்கூடியதல்ல, ஆவியிலே வரக்கூடியது. உங்களை பற்றின பயத்தை ஸ்பிரிட்ல உண்டாக்குவார் கர்த்தர். அவங்களுக்கு பயத்தை உண்டாக்குவார், உங்களுக்கு தைரியத்தை உண்டாக்குவார். உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும், அத்தாரிட்டி வரும். இது இந்த கடைசி காலத்தில் மிஸ்ஸிங். இயேசு கிறிஸ்து பேசும்போது என்ன சொன்னான் தெரியுமா? முகதாட்சணியம் இல்லாமல் நீர் பேசுகிறீர், எவருக்கும் நீர் பயப்படுகிறது இல்லை. அதுதான் அப்போஸ்தலர்கிட்ட இருந்துச்சு, அதுதான் பவுலுகிட்ட இருந்துச்சு, அதுதான் எலியா கிட்ட இருந்தது, அதே தான் எலிசா கிட்ட இருந்துச்சு. ராஜா வந்து நிற்கிறான். இவன் சொல்றான், நீயா பிடிச்ச அவனை போடான்ட்டான். ஆகாப் சொல்றான், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ இல்லை, நீ தான் கலங்க பண்ற, போன்ட்டான் வெளியே. அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு எப்போ வரும் தெரியுமா? ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, நீங்கள் ஆவியானவருக்குள்ளே இருக்கும்போது அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், எதிராளிக்கு பயத்தை கொடுக்கும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? கடைசி காலத்தில் நீங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்க, எதிராளி தைரியமா இருக்கிறான். அவன் மிரட்டுறான் நம்மள. என்ன பண்ணுவேன் தெரியுமா? காவல் கிணறுன்னு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி தாண்டி நாகர்கோயிலுக்கு போகிற வழியில் காவல் கிணறுன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த காவல் கிணறுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இந்த விண்மில் இருக்கும். அந்த காவல் கிணறுல தான் அது ஆரம்பிக்கும். அவ்வளோ இருக்கும் விண்மில் அந்த இடத்துல இருக்கும். அப்போது அந்த விண்மில் நிறையா இருக்கும், 100 கணக்கில் இருக்கும். அதில் ஒரு விண்மில் மட்டும் வைக்கும் போது ரூல் படி பக்கத்தில் வீடு இருந்தால் வைக்கக்கூடாது. அதோடைய ரூல் அப்படி தான். பக்கத்தில் வீடு இருந்தால், ஏன்னா அது சுற்றும் போது அதுக்குள்ளேருந்து கொஞ்சம் கிரீஸ் கீழெல்லாம் வரும், அது ரொம்ப உடம்புக்கு எரிச்சலை உண்டாக்கும். அதனால் வீட்டு பக்கத்தில் அதை வைக்கக்கூடாது. நீங்கள் எந்த விண்மில் பக்கத்தில் பாருங்கள், வீடு இருக்காது. ஏற்கனவே அங்கே ஒரு சர்ச் இருக்குது. சர்ச்சு பக்கத்தில் கொண்டு வந்து விண்மில்லை ஒருத்தர் வைக்கிறான். வைக்கும் போது அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, நடந்த சம்பவம். அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, இங்கே வீடு இருக்குது, சட்டப்படி வைக்கக்கூடாது, விண்மில்லை வைக்காதீங்கன்னு சொல்கிறார். அப்போது அந்த வைக்கிறவன் சொல்கிறான், வச்சா என்ன பண்ணுவேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. அவர் சொன்னாராம், நீ வெய்யி, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருன்னாராம். இன்னோ அடிப்பியோ, ஆலவரத்துக்கு கொடுப்பியோ, நான் வைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு 1 கோடி ரூபா செலவு பண்ணி விண்மில் வச்சாச்சு. அது ரொம்ப காஸ்ட்லி. வச்சாச்சு. அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா விண்மிலும் சுத்துச்சு, அது ஒன்று மட்டும் சுத்தலை. ஒன்று மட்டும் சுத்தலை. என்னென்னவோ செக் பண்ணி பார்த்தாங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. கடைசியாக என்ன பண்ணாங்க தெரியுமா? அதோட இன்ஜினியரை ஜப்பான்லேருந்து வர வச்சாங்க. அது ஒரு ஃபேமஸ் கம்பெனி, கம்பெனி பேர் வேண்டாம், ஃபேமஸ் கம்பெனி. ஜப்பான்லேருந்து இன்ஜினியர்ஸ் கொண்டு வந்தாங்க. இன்ஜினியர்ஸை சென்னைக்கு வர வச்சு அங்கேருந்து காவல் கிணறு கூப்பிட்டு வந்து, அதுக்கே லட்சக்கணக்கில் செலவு. எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஜப்பான் இன்ஜினியர்ஸ் சொன்னது, ஜப்பனீஸ் சொன்னது, என்ன ரீசன்னு தெரில, மேனுஃபேக்சரிங்லேயே ஏதோ ஃபால்ட் இருக்கு, இதை விட்டுருங்க, இது ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு போயிட்டான். கடைசியில் அந்த விண்மில் அங்கேருந்து எடுத்துட்டாங்க. இன்னைய வரைக்கும் அந்த சர்ச்சு பக்கத்தில் விண்மில் இருக்காது. நம்மை குறித்த பயம் அவர்களுக்கு வரும்.
கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர். தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்க இந்த அறிவியல் வளர்ச்சி, செல்போனு, இன்டர்நெட், வைஃபை எல்லாம் வந்த உடனே ஏதோ நீங்க மாடர்னைஸ் ஆயிட்டீங்க, ஆண்டவர் ரொம்ப ஓல்டு ஆண்டவர் நினைச்சுக்காதீங்க. ஆண்டவர் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறாரு, இன்னும் எங்க தான் இருக்கிறாரு. இன்னைக்கும் அதே வேகத்தோட தான் யுத்தம் பண்றாரு. நீங்க தெரிஞ்சுக்கணும், முதல்ல உங்களுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு நமக்கு அந்த விசுவாசமெல்லாம் போனதுனால பயம் வந்துருச்சு. பைபிள் சொல்லுது, நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா தெரியுமா? பயப்படுகிறவர்கள் தான் ஃபர்ஸ்ட். எதுக்கு பயப்படுறவங்க? தேவனுக்கு பயப்படுறவங்க இல்ல. தேவனுக்கு கண்டிப்பா பயப்படணும். எதுக்கு பயப்படுறவங்க? இந்த உலகத்துக்கு பயப்படுறவங்க, பிசாசுக்கு பயப்படுறவங்க. இவங்க எதுக்கு எடுத்தாலும் பயம். ஐயோ அவங்க அப்படி இருக்காங்க, இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதிகாரத்தில் யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனா உங்க கூட என் கூட யார் இருக்கா தெரியுமா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற பூமியின் அதிபதி, ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதினு வசனம் சொல்லுது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தைரியம் வரணும். அந்த தைரியம் உங்களுக்கு வந்தாதான் உங்களை பத்தின பயம் அவங்களுக்கு வரும். உங்களுக்கு தைரியம் வராம அங்க பயம் வராது. இங்க இதான் பிரச்சனை. யூதம் பாருங்க, இத்தனை 22 நாடு, அரபு நாடு, அத்தனை பேரும் எதிராக நிற்கிறான், பயப்படுறான பாருங்க. ஆனா ஒருத்தனை பத்தின பயம் எல்லாருக்கும் இருக்குது இல்ல? சாதாரணமா இல்ல, அமெரிக்காவுக்கே அவனை பத்தின பயம் இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்னு ஒரு பயப்படுறாங்க. எழுதுறான் பாருங்க, யார் வேணா எழுதுறான் பாருங்க. எழுதும் போது என்ன சொல்றான்? யூதர்கள் மோசமானவர்கள், அவர்களுடைய உளவாளிகள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க, அவங்க எந்த நாட்டுக்குள்ள போய் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த பயம் எப்படி வந்துச்சு? முதல்ல அவனுக்கு அவனை பத்தின ஒரு தைரியம் இருக்குது, நம்மளால செய்ய முடியும்னு. உங்களுக்கும் எனக்கும் ஸ்பிரிச்சுவல் தைரியம் வரணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம், அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் வேணாலும் என்ன சொல்லட்டும், உன்னை அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இல்லாம பண்ணுவேன், என்ன வேணா சொல்லட்டும். ஒன்று மட்டும் உண்மை, பகைவர் மேற்கொள்ள கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை. பகைவரை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தான் கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த தைரியம் மட்டும் உங்களுக்கு வந்துட்டா போதும். தைரியமா சொல்லுங்க. பல நேரங்களில் பிரச்சனைகள் வரதான் செய்யும், பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை வராது. இப்போ கடைசி காலத்தில் தான் ஒரு வித்தியாசமான உபதேசம் வந்திருக்குது. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க. எல்லாம் உண்டு, அதுக்கு நடுவில் தான் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். ஆனால் அந்த போராட்டமோ பிரச்சனையோ மனுஷனோ உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பத்திரமாய் பார்த்துக்கொள்வார். அதுதான் கர்த்தர் செய்யறது. இந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது, யூதர்கள் பகைவரை மேற்கொண்டார்கள். யாரை? அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பயந்தவர்களை அவர்களை என்ன செஞ்சாங்களாம்? மேற்கொண்டார்கள். சரி, இவ்வளவு காரியமோ மாறுதலாய் முடிந்தது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் மாற்றி மாற்றி முடிஞ்சிச்சே. இதுக்கு பேசிக்கா 2 காரியம் இருக்கு. அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, பேசிக்கா 2 காரியம். ஒன்று வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இதுதான் பேசிக். அவளுக்கு அதுக்கு முன்னாடியே முந்தின அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க, ராஜாவை தலையில கிரீடத்தை வச்சு அவளை ராஜகுமாரத்தின்னு சொல்லிட்டான். 2:17 வாசிங்க. ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்ரீயாக்கினான். பட்டத்து ஸ்ரீ ஆயாச்சு, போஸ்டிங் கொடுத்தாச்சு, பவர் வந்துருச்சு. 127 நாட்டுக்கு அவ ராஜகுமாரத்தி, இப்போ ராஜாவோட எல்லாம் ஓகே தான். ஆனா இவ்வளவு அதிகாரத்தை அவள் நம்புவதற்கு முன்பாக ஒன்று செய்கிறா. பிரச்சனை வந்த உடனே மொர்தெகாயை பார்த்து சொல்றா, நானும் தாதிமாரும் உபவாசம் இருப்போம், 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருப்போம், நீங்களும் இருங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ராஜகுமாரத்தி ஆகிற வரைக்கும் நம்ம உபவாசம் இருப்போம். அதாவது நமக்கு எதிர்பார்க்குற காரியம் நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபாஸ்டிங். எல்லாம் ஓகே தான். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சர்ச்சில் நடக்கிற எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் அவங்க இருப்பாங்க. அழுது ஜெபம் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்த பிறகு 2 வருஷத்துக்கு ஆளே இருக்காது. பாஸ்டர் என்னைக்காவது பார்த்து கேட்பார், எங்கே உங்களை சர்ச்சு பக்கமே காணோம். அவங்க சொல்லுவாங்க அடுத்த வார்த்தை, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கே பாஸ்டர் வர முடியுது, இதோடைய நேரம் சரியாக இருக்குது, வேலை கிடைக்கலம்பாங்க. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி அழுவாங்க. ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலையும் ஜெப குறிப்பு எழுதி கொடுப்பாங்க, எனக்கு வேலை கிடைக்கவில்லை, தயவு செய்து ஜெபிக்கவும். இங்கேயும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க, வேலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், சர்ச்சு பக்கமே ஆள் வராது, சண்டேவே வராது. பாஸ்டர் கேட்பார், எங்கே நீங்கள் சண்டே கூட ஆளை காணுமே. பாஸ்டர் சண்டே கூட வேலை வச்சுட்டாங்க, பிஸியாக இருக்குது. இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் நினைக்கிற காரியம் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம், ஃபாஸ்ட் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அது வந்த பிறகு நாம் அதற்கு அதிகாரியாக மாறிட்டோம். இப்போ நமக்கு அந்த ஃபாஸ்டிங்லாம் தேவையில்லை, ப்ரேயர் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு வரும்போது இருக்கக்கூடியதான ஸ்பிரிச்சுவல் டெடிகேஷன் இப்போ இருக்கா அவங்களுக்கு? இப்போ இருக்கா? ஆரம்பத்தில் வரும்போது ஓடி வரும்போது இருந்த டெடிகேஷன் இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்கள் உண்மைக்கு தக்கதாக வீடு கொடுத்து, காரு கொடுத்து, பைக் கொடுத்து, நல்ல வேலை கொடுத்து, பிள்ளையை கொடுத்து, சம்பாத்தியத்தை கொடுத்து, எல்லாம் கொடுத்துட்டார். ஆனால் அந்த டெடிகேஷன் இருக்கா? இப்போ அது ஓடி வரீங்களா? இப்போ என்ன சொல்கிறீங்க, ரொம்ப பிஸி, டைமே இல்லை. இப்போ எல்லாரும் கற்று வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய வார்த்தை என்னது, டைமே இல்லை. ஆனால் எஸ்தர் ராஜகுமாரத்தியாய் மாறின பிறகு ராஜா கிட்ட போகிறதுக்கு அவகிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இப்போ எல்லாரையும் பார்க்கலாம், ராஜா அவளை அதிகமாய் நேசித்தான். இப்போ நமக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கட்டுமே, ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும். ஆரம்பத்தில் யாருமே இல்லாத போது ஒவ்வொன்றத்துக்கும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொன்றுத்துக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கர்த்தர் அற்புத அடையாளமாக அதிசயமாக என்ன பண்ணுவார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வந்து சாட்சி சொல்லுவோம், கர்த்தர் அற்புதமாக செஞ்சார், அதிசயமாக செஞ்சார். கொஞ்சம் எல்லாம் வளர்ந்த உடனே அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வரும், ஒரு 5 வருஷம் கழிச்சு. இப்போ நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? எனக்கு இந்த ஏரியா கவுன்சிலரை தெரியும், எனக்கு அந்த எஸ்ஐ ரொம்ப தெரிஞ்சவர் தான், வேண்டப்பட்டவர் தான். அவர் நமக்கு கொஞ்சம் நல்ல, அவரை பிடிச்சா காரியம் நடக்கும். ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பிடிக்கல? ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை தேடலை? அன்னைக்கு அவரை தெரியாது. அன்னைக்கு இயேசுநாதரை மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு இயேசுநாதரும் தெரியும், கூட இவரையும் தெரியும். உடனே ஒரு வசனத்தை எல்லாம் எடுத்துக்கிறது. என்ன வசனம் தெரியுமா? மனுஷர் தயவு தேவையில்லையா? மனுஷர் தயவு கண்டிப்பாக தேவை. ஆண்டவர் மனுஷனை கொண்டு தான் உதவி செய்வார். உங்களுக்கு ஒரு காசு தேவைன்னா கர்த்தர் என்ன பண்ண போறாரு? யாரையோ ஒருத்தர் அனுப்பி தான் தரப்போறாரு. யாரோ வச்சிருக்கிற ஒருத்தனை அனுப்ப தான் போறாரு. கண்டிப்பாக மனுஷர் தயவு தேவை. ஆனால் நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, அந்த ஆளை கர்த்தரே அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மகிட்ட அந்த ஃபாஸ்டிங் மிஸ்ஸிங், ஜபம் மிஸ்ஸிங். அவ சொல்றா, நான் ராஜகுமார்த்தி தான், ராஜா என்னை ரொம்ப நேசிக்கிறான், என் தலையில கிரீடெல்லாம் வச்சுட்டான், வஸ்தியை விட என்ன தான் நேசிக்கிறான், எல்லாம் உண்மை. அதற்காக நான் நேராக ராஜா கிட்ட போக மாட்டேன். முதல்ல என்னை நான் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் பண்றேன். முதல்ல நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறேன், இருந்துட்டு நான் போறேன். பொதுவாக பெண்கள் எப்படி போவாங்க? நல்ல, அதுவும் ராஜாவை பார்க்க போறதுனா எப்படி போறது? யோசித்து பாருங்க. பயங்கர அலங்காரம் இல்லை. இந்த அம்மா 3 நாள் சாப்பிடல, 3 நாள் தண்ணி குடிக்கல. இந்த அம்மா எப்படி இருக்கும்? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். 3ஆம் நாளிலே அப்படின்னா அந்த அம்மா ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே போயிருக்கு. 3ஆம் நாளிலே, இன்னும் ஃபாஸ்டிங் முடியல, ஃபாஸ்டிங்கோட போயிருக்கு. அப்படின்னா அந்த அம்மா எப்படி இருந்திருக்கும்? 3 நாள் வெறும் சாப்பாடுல மட்டும் இல்லை, அந்த அம்மா 3 நாள் புசிக்கவும் இல்லையா, குடிக்கவும் இல்லையா, வந்து நிற்கிது ராஜாவுக்கு முன்னாடி. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், ஃபாஸ்டிங் அப்படின்னா கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் வெளியே வரவே, முடிக்கிற வரைக்கும், ஃபாஸ்டிங் முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யாதீங்க,
வெளியே வராதீங்க. வெளியே வர வேண்டிய வேலை இருக்குதா? ஃபாஸ்டிங் இருக்காதீங்க. எஸ்தர் 3 நாளும் புசியாமலும் குடியாமலும் ராஜா முன்னாடி போய் நிற்கிறா. இப்போ என்ன யோசிச்சிருக்கணும்? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க போகிறோம். இப்போ ராஜா கிட்ட போய் நிற்க போகிறோம். ராஜாவுக்கு முதல்ல நம்மளை என்ன செய்யணும்? பிடிக்கணும். அப்போ நம்ம இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும்? நம்மளை நல்லா ராஜாவுக்கு பிடிக்கிற மாதிரி போகணும். அவள் அதெல்லாம் கவலையப்படவே இல்லை. நான் ராஜவஸ்திரம் தரிச்சிட்டேன். என் முகம் எவ்வளவு வாட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் சரி, நான் ஒன்று முடிவெடுத்திருக்கிறேன். ராஜா என் கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமானால் முதலில் பரலோகத்தில் இருக்கிற ராஜாவின் கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். இந்த ராஜாவை ஏற்ற மாதிரி திருப்புற அதிகாரம் அந்த ராஜா கையில் இருக்குது. இவ்வளவு காரியமும் மாறுதலாய் முடிஞ்சதுக்கு முதல் ரீசன் என்ன தெரியுமா? அவளுடைய டெடிகேஷன், ப்ரேயர், ஃபாஸ்டிங். இன்னைக்கு இருக்குதா? உண்மையிலேயே ஜபங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? ஜபம். சரி, நம்ம கூடி ஜபிக்கிறோம். கூடுறவங்கக்கிட்ட சொன்னால் கூட பரவாயில்ல. இன்றைக்கி வந்துருச்சு மீடியா. ஒரு பக்கம் ஃபேஸ்புக்கு, ஒரு பக்கம் வாட்ஸ்அப்பு. இவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்கிறத ஊருக்கே சொல்கிறது. கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய டெடிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். அவர் சொன்னது எல்லாம் செய்ய போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு முதல்ல கர்த்தர் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட டெடிகேஷன். உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு. நீங்களே ஜெபம் பண்ணுறதில்ல, நீங்களே பைபிள் வாசிக்கிறதில்ல. ஆனால் வந்து இங்கே உட்காந்து கூட்டத்தோட உட்காந்து ஆண்டவர் ஜெப குறிப்புக்கு பதில் தருவார்? தரமாட்டார், தரமாட்டார். நீங்கள் ப்ரிப்பேர் ஆகாமல் கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டார்? 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். முதல் நாள் ஊத்தல. 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஏற்கனவே கூடி வந்து ஜெபிச்சு ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள். தே ப்ரிப்பேர்ட். ப்ரிப்பேர் ஆன பிறகுதான் கர்த்தர் நிரப்பினார். ப்ரிப்பேர் ஆகாமல் நடத்த மாட்டார். கேட்ட காரியம் நடக்காது. இன்னைக்கு நீங்கள் பண்ணுற நிறைய ஜப குறிப்பு ஏன் கிடைக்கல? நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, நானும் எவ்வளோ நாளாக ஜபம் பண்ணுறேன், ஆண்டவர் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு? நீங்கள் உங்ககிட்ட அந்த ஆயத்தம் இல்லை, முந்தி மாதிரி ஒரு டெடிகேஷன் இல்லை. நான் ஒரு சிலருக்கு தான் சொல்கிறேன். ஒரு சிலர் உண்மையிலே டெடிகேஷன், உண்மையிலே காத்திருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, உபவாசத்தோடு காத்திருக்கிறாங்க. அவர்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். முதல்ல எஸ்தர்கிட்ட இருந்தான ஃபர்ஸ்ட், நான் ராஜாவுக்கு பிடிச்சமானவ தான், ஆனாலும் சரி நான் தேவனிடத்தில் போய் முதலில் காத்திருக்கிறேன். கர்த்தர் காத்திருக்கிறவனைத்தான் கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கிற காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கட்டளையிட வேண்டும்னா வெறும் நீங்க கிரியை செய்தால் போதாது. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தன்மை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு காத்திருக்குதல் இல்லை, விசுவாசிக்கும் இல்லை. தேவன் நீங்கள் நினைக்கிற காரியத்தை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2வது எஸ்தர் செய்த காரியம் என்ன? 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 8:3 வாசிங்க. பின்னும் எஸ்தர் ராஜசமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதஞ்செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். 2வது கண்ணீரோடு கூடிய விண்ணப்பம். எஸ்தர் கேட்டா ராஜா என்ன சொல்லிட்டான் தெரியுமா? ராஜா ஒரு வார்த்தை சொல்றான், உன் விண்ணப்பம் என்ன? நீ தேசத்தில் பாதியை கேட்டாலும் நான் உனக்கு தரேன்ட்டான். ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்லிட்டான். உனக்கு என்ன வேணும்? நான் தரேன், நான் தரேன்ட்டான். அடுத்து ஆமானை பற்றி சொன்ன உடனே அதையும் சரின்ட்டான். அவன் வேற ஒன்றுமே சொல்லலை, சரி அப்படின்ட்டான். ஆனாலும் தன் ஜனங்களுடைய விடுதலைக்கு எஸ்தர் செய்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம், அவன் பாதங்களில் விழுந்து அழுது கெஞ்சி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தரை அசைக்கிற 2வது மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய கண்ணீர். ஆனால் அது உண்மையான கண்ணீராக இருக்கணும். யோசித்து பாருங்க, லாசரு மரித்து விட்டான், கர்த்தர் உயிரோடு கூடி எழுப்ப வந்துட்டார். மார்த்தாள் வந்து பேசுகிறாங்க. மார்த்தாள் பேசும்போது, நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன். இப்போ இயேசு உடனே அவளுக்கு ஒரு வசனம் சொல்கிறார், உன் சகோதரன் உயிரோடு கூட எழுந்திருப்பான். உடனே அந்த அம்மா, கடைசி நாட்களில் அவன் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பான். கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு 2 பேருக்கு நடுவில். மரியாள் வராங்க. அடுத்து செகண்ட் மரியாள் வராங்க. அடுத்த வசனம் இதே சேம் டைலாக் தான், வேற டைலாக்கே இல்லை. மரியாளும் அதே டைலாக் தான், நீர் இருந்திருப்பீரானால் என் சகோதரன்
மரித்திருக்க மாட்டான். ஆனால் இப்போ இயேசுவோட ரிப்ளை வேற. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவனை எங்கே வைத்தீர்கள்? ஏன் இவ கேட்ட உடனே எங்கே வைத்தீர்கள்? அவ கேட்கும் போது என்ன கான்வர்சேஷன்? அவ சொன்னதுக்கும் இவ சொன்னதுக்கும் ஒன்று தான் வித்தியாசம். அவ பேசினா, இவ அழுதா. வசனம் சொல்லும், மரியாள் அழுகிறதையும் அவள் கூட வந்தவர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டு மனதுருகி அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். இயேசுடைய இருதயத்தை உடைக்கிற ரெண்டாவது விஷயம், விண்ணப்பத்தோடு கூட உன் கண்ணீரும் ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த கண்ணீர் உண்மை உள்ளதாக இருக்கணும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி வரக்கூடாது, உண்மை உள்ளதாக இருக்கணும். ஒரே சம்பவம், மார்த்தாளால் முடியாததை மரியாளால் செய்ய முடிஞ்சிச்சு. எது முடிஞ்சிச்சு? இல்லை, பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இயேசு 2 இடத்துல தான் பைபிளில் கண்ணீர் விடுவார். ஒன்று இந்த இடத்துல, இன்னொன்று எருசலேமை பார்த்து. இயேசுவையே அழ வைக்கிற அளவுக்கு அந்த ஜெப குறிப்பு இருந்துச்சு, அந்த கண்ணீர் இருந்துச்சு. இன்றைக்கி நாம் கண்ணீர் இருக்குதா? ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட புதுசில் காலேஜ் ஃபஸ்ட் இயரில் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். காலேஜ் போகும்போது வாலிப பிராயன்றதுனால இந்த பசங்க அரட்டடிப்பாங்க பஸ்ஸில், அவங்களோட கொஞ்சம் மிக்ஸ் ஆயிடுவோம். வாதை வந்துடும் திருப்பி மனசுக்குள்ளே. ஆவியானவர் உணர்த்துவார், நீ பண்ணுறது தப்புன்னு. திருப்பி வீட்டுக்கு வந்த உடனே ப்ரேயர் ரூம் ஒன்று வச்சுருந்தோம். அந்த ப்ரேயர் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு தேவனுடைய பிரசன்னம் திரும்பி வருகிற வரைக்கும் அவரை விடமாட்டோம். அந்த பரிசுத்தாவின் பிரசன்னம் திருப்பி வருகிற வரைக்கும் விடமாட்டோம். ஒரு தடவை சட்டையெல்லாம் கிழிஞ்சிருச்சு. நீங்கள் அந்த பிரசன்னம் திருப்பி வந்தாலே ஆட்சி ஆண்டவரே. நான் சொல்லுவேன், நாம் ஜெபிக்கிற அந்த உண்மையான ஜெபத்தையும் கண்ணீரையும் கண்டு தேவன் மீண்டும் நிரப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருந்தார். அவர் வெளியே போல இப்போ கோச்சிக்கிட்டாருன்னா எப்படி இருக்கும்? ஒரே ரூம்குள்ளே தான் இருப்பாங்க, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டாங்க, கோச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்முடைய பாவம் வந்த உடனே ஆவியானவர் நம்ம விட்டு விலகிற மாதிரி நமக்கு தோணும். அந்த பிரசன்னம் இல்லாத மாதிரி இருக்கும், அது உண்மை. ஆனால் திருப்பி போய் ஒப்புரவாகும் போது 51ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்க. நீங்கள் அப்புறமா போய் தாவீது அவ்வளோ பெரிய பாவம் செஞ்ச உடனே நாத்தான் தீர்க்கதரிசி போய் அவனை உணர்த்துற உடனே வசனம் சொல்லுது, அவன் பாதத்தில் விழுந்தான் தான் இருக்கு அங்கே. ஆனால் இங்கே 51ஆம் சங்கீதத்தில் அழுது கெஞ்சுறான், அழுது புலம்புறான். அதுதான் மீண்டும் அவன் ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்தினது. உங்களுடைய கண்ணீருக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஜெப குறிப்பும் உண்மையாக இருக்குமானால், உங்கள் இருதயம் உடைக்கக்கூடியதாக இருக்குமானால், உங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், வெறும் ஜெபத்துக்கு மட்டும் இல்லை. இப்போது யாக்கோபு தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். நீர் என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய உம்மை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது கர்த்தர் அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு. 32ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். தொடர்ந்து வாசிங்க. அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். நல்ல கவனிங்க அந்த ஒரு விஷயத்தை. கர்த்தருக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிற பிளானே கிடையாது அன்னைக்கு. நான் சொல்றது நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிற பிளான் அன்னைக்கு கிடையாது. அவர் வந்தது எதுக்குன்னா, அவனை ஆறுதல் படுத்துறதுக்கு. பயப்படாத, காலையில் ஏசா வரப்போறான், நீ ரொம்ப பயந்துருக்கிற, என்ன செய்யாத, பயப்படாத, காலையில் எல்லாம் நல்லபடியாக முடியும்னு சொல்லத்தான் வந்தார். ஆனால் இவன் என்ன கேட்டான்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க கர்த்தர் அவன் அன்னைக்கு ஆசீர்வதிக்கிற பிளான் இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, வாசிங்க 35ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பெயர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். இங்கேதான், இதுதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க வேண்டியதான தருணம். இப்போ யாக்கோபு ஜெபம் பண்ணல, யாக்கோபு அவனை பார்த்து
ஆண்டவரை பார்த்து எதுவும் கேட்கவே இல்லை. ஆனால் கர்த்தரே வந்து தரிசனமாகி என்ன பண்ணுறாரு, அவனை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு சொல்கிறாரு, உன் பேர் இனி என்ன எனப்படும், இஸ்ரவேல் எனப்படும். அப்போது அதுக்கு முன்னாடி உள்ள 32ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறது இல்லை. அந்த சம்பவம் இங்கே தான் வருது. இதுதான் காட்ஸ் பிளான். இந்த இடத்துல தான் அவன் இஸ்ரவேலாக மாற்றப்படணும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை முன்கூட்டி அவன் என்ன பண்ணுறான், பெற்றுக்கொள்ளுகிறான். எப்படி பெற்றுக்கொள்கிறான்? போராடி இல்லை. அந்த இடத்துல போராடின்னு இருக்கு. ஆனால் ஓசியாவின் புஸ்தகத்தில் இருக்குது, அவன் எப்படி போராடினானாமா. ஓசியா 12:4 வாசிங்க. அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோட பேசினார். அப்ப அவன் எப்படி போராடி இருக்கிறான்? அழுது கெஞ்சினான். வரவேண்டிய ஆசீர்வாதம் 35ஆம் அதிகாரத்தில் தான் வரணும். அங்கதான் அவன் இஸ்ரவேலா மாறணும். அதுதான் காட்ஸ் டைம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், 32ஆம் அதிகாரத்திலேயே 16ஆம்ல வாங்க வேண்டியதை பெத்தேல்ல வாங்குறான். அவன் சொல்கிறான், அழுது போராடி நீங்கள் ஆசீர்வாதத்தால் ஒழிய உண்மை நான் விட மாட்டேன்னு. நீங்கள் ஆதியாகமத்தில் படிக்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆண்டவரோட சண்டை போட்ட மாதிரி இருக்கும். போராடி மேற்கொண்டாயே, அவன் போராடிலாம் மேற்கொள்ளலை. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறான். இப்படி அழுதுனே இருக்கான் நைட்டு முழுக்க. அவருக்கு போகவே மனசு இல்லை. அவர் சொல்கிறாரு, சரி என்னை விடு, நான் போகிறேன். சரி நீங்கள் போங்க. சிலர் இருக்கான் வீட்டில் பார்த்துருப்பீங்கள, அது ஒன்றுமே செய்யாது, அழுதுனே இருக்கும். அப்படி நம்ம போகலாம் சரி அப்படின்ட்டு கிளம்புவோம், போக வராது. அதுவும் குறிப்பாக பிள்ளைகள், இந்த குட்டி பிள்ளைகள் அழ ஆரம்பிச்சிருச்சுன்னா தகப்பனை பார்த்துருக்கீங்களா, வெளியே போகவே மனசு வராது. அந்த குழந்தை திருப்பி அழுகையை நிறுத்துகிற வரைக்கும் பைக்கில் வச்சு ஒரு ரவுண்ட் அடித்து ஏதாவது ஒன்று பண்ணி அந்த அழுகையை நிறுத்தினா தான் அவருக்கு என்னவா இருக்கும். சில அப்பாவுக்கு வேறு வழி இல்லை, சூழ்நிலை விட்டுட்டு போவார். போயிட்டு ஃபோன் பண்ணுவார், அழுகையை நிறுத்திட்டாங்களா, பையன் நிறுத்திட்டானா, வரும்போது அழுதுகிட்டே இருந்தால் மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிம்பாங்க. பல நேரத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஸ்கூலில் பிள்ளைய முதல்ல விட்டுட்டு வரும்போது இந்த டீச்சர் இருக்காங்கல்ல, நம்ம விட்டுட்டு வரும்போது அந்த பையன் கையை பிடிச்சிட்டு அழுவான், போவாதீங்கப்பா. அந்த டீச்சர் சொல்லுவாங்க, நீங்கள் போங்க. கதற கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க உள்ள. இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் போகிற மனசே வராது. அதுக்கு பெரியவங்க ஒன்று சொல்லி கொடுப்பாங்க, ஸ்கூலில் பையனை விட்டுட்டு திரும்பி பார்க்காம வரணுமா. எப்படி கண்டுபிடிச்சிருக்காம பாருங்க. எதுக்குன்னு அந்த அழுகிற ஆளை விட்டுட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்படியே யாக்கோபு என்ன பண்ணியிருக்கிறான், சரி நான் போகிறேன். சரி போங்க, டேய் நான் போகிறேன்டா, போங்க. சரிடா, முடியாது, நான் அழுதுனே தான் இருப்பேன். நீங்கள் ஆசீர்வதிச்சாலோலையும் உண்மை நான் விட மாட்டேன். கர்த்தர்கிட்ட நெஞ்சை நிமித்தி ஜெயிச்சவன் ஒருத்தனும் இல்லை, ஆனால் அழுது தோத்தவன் ஒருத்தனும் இல்லை. அழுதால் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஆனால் உன் அழுகை உண்மையாக இருக்கணும், அதான் முக்கியம். அழுகனா ஃபேக் அழுகை இல்லை, உண்மையான அழுகை. ராத்திரி முழுவதும் உட்காந்து அழுதானாமா பாருங்க. பொழுது விடிகிற நேரம் வந்துருச்சு, நல்லா தான் அழுதுருப்பான் போல. அவனுடைய விண்ணப்பம் என்ன, என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். அதோட எதை மிக்ஸ் பண்ணிட்டான், அழுகையை மிக்ஸ் பண்ணிட்டான். அதான் எஸ்தருக்கு சொல்றா, அவன் பாதங்களில் விழுந்து அழுது. அப்போ காரியம் மாறுதலாய் முடிவதற்கு 2 காரியங்களை எஸ்தர் செய்கிறாள். ஒன்று, தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறார் ஃபர்ஸ்ட். 2, ராஜாவை தன் பக்கம் இழுப்பதற்கு அவள் யூஸ் பண்ணுற மிக முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா, அந்த விண்ணப்பத்தோடு கூட அழுதல், அந்த கண்ணீரோடு கூட ஜெபம். அந்த கண்ணீரின் ஜெபம் ஒரு நாளும் உங்களை ஏமாற்றவே ஏமாற்றாது. சில நேரத்தில் உன் கண்ணீருக்கு மனுஷன் பதில் கொடுக்காமல் போவான். உன் கண்ணீருக்கு மனுஷன் என்ன செய்ய மாட்டான், பெருசாலாம் ஒன்றும். சில ஆண்கள்லாம் இருக்காங்க, என்ன அழுதாலும் கவலைப்பட மாட்டான், அவன் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டான். அழு, இப்போ என்ன, இப்போது நான் தான் உன்னை 10 வருஷமாக பார்க்குறேனே, அழு. அப்போ அவனே கேட்குறான், என்ன இன்றைக்கி நீ அழுவலை, இதுக்கெல்லாம் நீ அழுதுருக்கணுமே இந்நேரம். அவன் பழக்கப்பட்டான். அதனால் நம்மளுடைய அழுகைக்கு மனுஷன் ஒருவேளை என்ன செய்ய மாட்டான், செவி சாய்க்க மாட்டான். அவன் கூட அதில் ஈவிரக்கெல்லாம் போயிடுவான். ஆனால் உண்மையாய் நாம் தேவ சமூகத்தில் விண்ணப்பத்தை அழுகையோடு கூட ஏறு எடுக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தரால் நம்மை தாண்டி போகவே முடியாது. நாம் கேட்குற ஜெபத்திற்கு பதில் தந்து விட்டுத்தான் போவார்.
அவர் என்ன நடந்தாலும் சரி அவர் பதில் தராமல் போகவே மாட்டார். இந்த 3 இன்சிடென்ட் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம். 1 மரியாளுடைய ஜெபம், அழுகையோடு கூட செய்கிற ஜெபம். 2 எஸ்தருடைய ஜெபம். 3வது யாக்கோபினுடைய ஜெபம். இந்த ஜெபம் கண்ணீரோடு கூட அவர்கள் செய்யும் போது ராஜா தேவன் அவர்களுடைய விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிய வேண்டும். என்ன செய்யணும்? முதலாவதாக அவர்கள் செய்த மிக முக்கியமான ஒரு காரியம், எஸ்தர் செய்தது, தன்னை தயார்படுத்தி கொண்டால், ராஜவஸ்திரம் தரித்து கொண்டால், உபவாசம் இருந்தால், புசியாமல் குடியாமல் காத்திருந்தால், அவளுக்கு தங்கிட்ட இருக்கிற அதிகாரத்தின் மேலே அவளுக்கு நம்பிக்கை இல்லை. நான் ராஜாத்தி, ராஜகுமாரத்தி, நான் சொன்னால் நடந்துரும், அதெல்லாம் எல்லாம் நான் ராஜா கேட்பாரு, அந்த கான்ஃபிடென்ட்லாம் கிடையாது. ராஜா என்னை எவ்வளோ நேசித்தாலும் சரி, முதல்ல நான் தேவன்கிட்ட போய் ஒப்புரவாய்க்கிறேன், நான் முதல்ல அங்கே ரெடி ஆகிக்கிறேன். 2வது ராஜாவை அசைக்கக்கூடிய ஜெபம். இது 2ம் சேர்ந்து ஒரு இனத்தையே காப்பாற்றி முடிச்சிருச்சு. அல்லேலூயா. நீங்கள் இந்தியாவுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, இஸ்ரேலுக்காக ஜெபம் பண்ணுறீங்க, காசாக்காக ஜெபம் பண்ணுறீங்க, எல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க, நல்லது. எந்த ஜெபத்தையும் நாம் இங்கே குறை சொல்வதற்கு இல்லை. ஏன்னா வசனம் சொல்லுது, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும். இந்த மெசேஜ் நேரத்தை தவிர மிச்ச நேரத்தில் நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? ஜெபம் பண்ண போகிறீங்க. உங்கள் ஜெபம் உண்மை உள்ளதாக, ஆயத்தப்பட்டதாக, கண்ணீரோடு கூட உண்மையாக இருக்குமானால் நீங்கள் ஜெபிக்கிற அத்தனை ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா ஒரு ஜெபம் கூட மிஸ் ஆகாது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. அவர்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபத்திற்கும் அவர் பதில் கொடுக்குறாருன்னு 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. ஒரு ஜெபம் கூட ஃபெயிலியர் ஆகாது. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுற முறை தான் ரொம்ப முக்கியம். முதலாவதாக காரியத்தை அவர்கள் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார்கள். கர்த்தர் அதை செய்ய வல்லமை உள்ளவர். ஒன்று தெரிஞ்சுக்கணும், உங்கள் எதிரிகள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை தூக்கிலிட நினைத்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவர். உங்கள் எதிரிகள் உங்களை மட்டம் தட்டி அவர்கள் உயர நினைத்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். 3வதாக அவர்கள் பகைவர் அவர்களை மேற்கொள்ள நினைத்தாலும் அவர்களை மேற்கொள்ளக்கூடிய அளவிற்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ண வல்லமை உள்ளவர். இது எல்லாத்துக்கும் அடிப்படை எங்கே இருக்குன்னா உங்கள் பிரேயரில் தான் இருக்குது. உங்கள் ஜெபம் இதையெல்லாம் மாற்ற வல்லமை உள்ளது. அல்லேலூயா.